قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يدخل أحدكم بعمله إلا برحمة الله إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين ويا اخر الاخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. எல்லா உலகும் அல்லாஹ்வின் ஷானுக்கு உரித்தானதாக எனது உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்கள் அடிச்சுவட்டை சென்று மணிபரவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் மீதும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மத்தான ஒரு மாதத்தை அடைந்து பல கோடி நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகையை நாம் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறோம். ரமலான் மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, முந்தைய 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தரக்கூடிய ரஹ்மத்துடைய பகுதியாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அந்த ரஹ்மத்துடைய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமான முறை ரஹ்மத்தை கேட்க வேண்டும், அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய ரஹ்மத் அளப்பெரியது. குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே கொண்டோர் என கொண்டு கொண்டிருக்கிறது. அதிலும் முதல் 10 நாட்களிலே ரஹ்மத்துடைய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சுக்குநூறாகி போய்விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என் நேரமும் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த அருள் ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10ஆக இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களிலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு இறக்கி அருளினான். அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நன்கு வாய்ப்பினை வல்லரஹ்மான் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த ஜும்மாவிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு வசனம். அந்த வசனம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லக்கூடிய, மக்களுக்கு எல்லா நேரமும் ஞாபகம் வைத்து செயல்படக்கூடிய ஒரு வசனம். قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه الغفور الرحيم. இதுதான் அந்த வசனம். வரம்புமீ பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மன்னிப்பவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தன்னுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருப்பதவா, அல்லாஹ் தன்னுடைய நிலைப்பாடை சொல்லி காட்டுகிறான். வரம்பு மீறி நிறைய நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, இருந்தாலும் கூட
பார்த்து மாத்திரம் சொன்ன வசனம் அல்ல, எல்லா மக்களையும் பார்த்து இந்த வசனம் அடையப்படுகிறது. தனக்கு வழிபடாத கற்களை சிலைகளை வழங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், நெருப்பு வணங்கிகள், எல்லை மீறக்கூடியவர்கள், சூரியனை சந்திரனை வணங்கக்கூடியவர்கள், இப்படி எல்லா மக்களையும் பார்த்து இந்த சொல்லுகிறது. ஈசாவை கடவுள் என்று சொன்னவர்கள், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்னவர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து இந்த ஆயத்தை சொல்லுகிறது. வரம்பு மீறி பாவம் செய்துவிட்டு அடியார்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி போய்விட வேண்டாம். ஒரு மனிதனுடைய எண்ணத்திலேயே ஆக கெட்ட எண்ணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்ய மாட்டான் என்று நினைக்கிறது தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதே ரொம்ப விசாலமானது. கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனிலே தொடரா பேசிட்டு வருவான். கடைசியாக முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அஃபலா யதூபூன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூன வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அவர்கள் திருந்தி தௌபா செய்து மீள வேண்டாமா? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இரக்கம் உள்ளவனாகவும் மன்னிப்பாளவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் முடிகிறது. ரஹ்மத் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரொம்ப ஒரு கஷ்டமான நேரத்தில் பயன்படுத்தி இருப்பான். ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் சொல்லி இருப்பான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வ ரஹ்மதி வசியத் குல்ல ஷை. வ ரஹ்மதி, என்னுடைய ரஹ்மத், வசியத் குல்ல ஷை, எல்லா பொருட்களையும் பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க எதையும் விட்டு வைக்காது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லை அப்படின்னா ஒரு நிமிடம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லாட்டா கூட நம்மளால இயங்க முடியாது. நம்ம காலு கையை தூக்குறோம், கண் பார்க்கிறது, நம்முடைய உடல் உறுப்புகள் இயங்குகிறது, இதெல்லாம் வெளி உறுப்புகள். நம்ம சொன்ன உள்ளுறுப்புகள், உள்ளுறுப்புகள் எத்தனை இதயம் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது, கிட்னி இருக்கிறது, இதெல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால இயங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் மீது எவ்வளவு ரஹ்மத்து செய்திருக்கிறான் என்பது நமக்கு புரிய முடிகிறது. அப்ப எல்லா நிலையிலும் எல்லா பொருட்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையும் ரஹ்மத்தும் எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால தான் இன்னைக்கு நிராகரிப்பார்கள், காஃபிர்கள் நல்லா இருக்காங்க நம்ம பேசுறோம். பேசும்போது சொல்லுவோம், நிறைய அநியாயங்கள் தான் இருக்கிறான். காஃபிர்கள் நிறைய அநியாயம் செய்யறதை விட முஸ்லிம்கள் அநியாயம் செய்யறதை விட காஃபிருங்கிறது ரொம்ப பெருசு. அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க உலகத்துல, அவங்கெல்லாம் வளர்ச்சி பெற்று தானே இருக்கிறாங்க, முன்னேற்றமா தானே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உண்டு. முஸ்லிம் காஃபிர் என்ற வித்தியாசம் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துல அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரெண்டு தன்மை இருக்குது அல்லாஹ்வுடைய தன்மையில. ஒன்னு அர் ரஹ்மான், ரஹ்மானானு கிருபை உள்ளவன் தான், ரஹீம்னானு இரக்கம் உள்ளவன் கிருபை உள்ளவன் தான். ரெண்டுமே ரஹ்மத்துங்கிற பொருளை தரக்கூடியது தான். இந்த ரஹ்மான்கிற சிஃபத் என்ன அப்படின்னா தன்மை, இந்த உலகத்துல எல்லோருக்கும் என்ன செய்வான், அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். அந்த ரஹீம் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குதே, நாளைக்கு மறுமையில யார் முஸ்லிம்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அந்த நேரத்தில் காஃபிர்களுக்கு இறக்கப்பட மாட்டான். காஃபிருக்கு நிரந்தர நரகம்னா நரகம் தான். ஆனா அர் ரஹ்மான், அந்த ரஹ்மான்கிற அந்த சிஃபத் இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் பிடித்துக் கொள்கிறது. அதனால தான் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக இருப்பதற்கு காரணமே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரஹ்மான் என்ற தன்மையை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பரவலாக கொடுத்து விட்டான். அல்லாஹ் போன்று இரக்கம் உள்ளவன் நம்ம யாருமே கிடையாது. அல்லாஹ் தான் ஆக இரக்கம் உள்ளவன், படைப்பினங்கள் மீது ஆக இரக்கமுடையவன், மனிதர்கள் மீது விலங்குகளின் மீது அல்லாஹ் எதையெல்லாம் படைத்து வச்சிருக்கிறானோ அத்தனையுமே இறக்கப்படக்கூடியவன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அதனால்தான் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திலையும் சொல்லும் பொழுது கஃபூருர் ரஹீம், இதுவே நிறைய இருக்கு. நீங்க குர்ஆனை ஓதும் போது பார்த்துருக்கலாம்.
கஃபூர் ரஹீம் நிறைய இருக்கும். அல்லாஹ் மன்னிப்பாளன், நாம் இரக்கமுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த குல்யா இபாதியல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட அடியார்களே, நீங்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் நிராசையாகி விட வேண்டாம். இந்த வசனம் இருக்குதே, இந்த வசனம் இறங்கிய போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இதற்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, யாராவது இந்த ஆயத்திற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எனக்கு ரஹ்மத்து செய்ய மாட்டான் என்று யாராவது நினைத்தால், பேசினால், அவர் குர்ஆனையே மறுத்தவராக ஆகிவிட்டார். குர்ஆனை மறுத்தவர்னா காஃபிரா போயிட்டார்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். வரம்புமே நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு உண்டு. என்ன செய்யணும்? அந்த ரஹ்மத்தை தேட வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அந்த ரஹ்மத் இந்த ரமலான் முழுவதும் இருக்கிறது. குறிப்பாக ரமலானுடைய இந்த 10 நாட்களிலே இருக்கிறது. அல்லாஹ் அரிஷை படைத்து அதில் எழுதி வைத்த ஒரு வாசகம், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அரிசை படைத்து இப்படி ஒரு வாசகம், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை என்ன செய்து விட்டது? மிஞ்சி விட்டது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கோபப்படலாம் என்று நினைத்தாலும் கூட அவனுடைய ரஹ்மத் என்ன செய்கிறது? அதை தடுத்து விடுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், எல்லா நபர்கள் மீதும் எல்லா படைப்பினர்கள் மீதும் அல்லாஹ் கிருபை உள்ளவன். குறிப்பாக அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், தாயை விட 70 மடங்கு அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் அல்லாஹ். தாயை பொறுத்தவரையும் பெற்று எடுத்ததற்கு பிறகுதான் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுவாள், எல்லாம் கவனித்துக் கொள்வாள். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் தாயுடைய வயிற்றில் கருவுல இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உணவளித்தான். ஒரு தாய் என்ன செய்வாள்? பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை கத்தும் பொழுது பால் கொடுப்பாள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதற்கும் முதலாக தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது நம்மை பாதுகாத்தான். தாயுடைய கருவறையில் இருக்கும்போது நமக்கு உணவளித்தான். அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தாயை விட 70 மடங்கு கிருபையுள்ளவன். அப்ப அந்த கிருபையை, அந்த ரஹமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை நாம் யோசிக்க வேண்டும். ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய வழியை நாம் தேட வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளதோ காலங்காலமாக பாவம் செய்திருக்கலாம், ஆனால் ஒரு நேரத்தில் அவன் மனம் திருந்தி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வந்து அவன் கையேந்தி விட்டால், அவனுடைய கையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வெறுங்கையாக திருப்பி அனுப்புவது கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் நான் உட்கார்ந்திருந்தேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இது ஜாஅஹு ஷேகுன், நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு வயதானவர் வருகிறார், வயது முதிர்ந்தவர் வருகிறார். எந்த அளவுக்கு வயது அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 மடங்கு எனது வயது மூத்தவர். இப்போ ரொம்ப வயசாலின்னு அர்த்தம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, அந்த மனிதர் கூன் விழுந்தவர் போல் ஆகியிருந்தார், கையிலே குச்சி வைத்திருந்தார். அந்த குச்சியை ஊண்டிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். இதை நேர்முக வர்ணனையாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அந்த முதியவர் எந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவர் என்று சொன்னால், வயது முதிர்ந்த காரணத்தால் ஹத்தா சகதா ஹாஜிபாஹு அலா ஐனைஹி, 2 பெருவமும் அவருடைய கண்கள் மீது விழுந்து தொங்குகிறது. அப்படியே அந்த கண்ணை மறைக்குது. இந்த பிருவ முடி இருக்குத, வயசு போக போக என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த முடியுடைய அடர்த்தியை கூடிக்கிறோம். ரொம்ப கூடி அந்த பிருவத்தினுடைய முடியே கண்ணை மறைக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவர். அப்படி ஒரு வயசாளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார். வந்தவர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கும் கூட அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் பாவ மன்னிப்பும் கிடைக்குமா என்று கேட்கிறார். ஏனென்றால் நான் எல்லா விதமான பாவத்தையும் செய்திருக்கிறேன். பாவம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் விடல. மா தரக்குத்து மின்ஹா வாஹிதன், எந்த பாவத்தையும் நான் விடல. இந்த உலகத்தில் என்னென்ன பாவம் இருக்கிறதோ எல்லா பாவத்தையும் நான் செய்திருக்கிறேன். ஆகையினால அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கும் கூட அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். இப்போ இதே கேள்வியை நம்ம இடத்துல கேட்டிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இளமையில் நல்லா ஆடிட்டு, இளமையில் நல்லா சுற்றிட்டு, கடைசி நேரத்தில் அதுவும் இன்னைக்கோ நாளைக்கோங்கிற அந்த ஸ்டேஜில் அல்லாஹ் மன்னிப்பானா உன்னைய, எல்லா காரியத்தையும் நீ செஞ்சிட்ட அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் மன்னிப்பையும் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், தஅவுதனி வ ரஜௌதனி ஃபக்ஃபிர் லக லா உபாலி, தஅவுதனி ரஜௌதனி ஃபக்ஃபிர் லக லா உபாலி. என்னை அழைத்து விட்டாய், நான் மன்னிப்பேன் என்று நீ ஆதரவு வைத்து விட்டாய், நான் அப்படியே மன்னித்து விடுவேன், நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஹதீஸ குதுசியினுடைய முதல் வரி. அடுத்த வரியில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லுகிறான், வானத்தின் முகடு அளவுக்கு பாவம் இருந்தாலும் கூட என் மீது நம்பிக்கை கொண்டு நான் மன்னிப்பேன் என்ற ஆதரவு வைத்து என்னிடத்தில் கேட்டுவிட்டால் நான் அப்படியே மன்னித்து விடுவேன் என்று ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வானத்துடைய முகடு எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு பாவம் இருந்தா கூட அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், நான் செஞ்சதெல்லாம் என்ன செய்ய எனக்கு தெரியாம செஞ்சிட்டேன், நீ மன்னிச்சிருன்னு அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். இப்போ இந்த நேரத்தில் ஒரே விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும், ஹுக்கூக்குல் இபாத், அடியாருக்கு மத்தியில் செய்யக்கூடிய அந்த பாவத்தை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருத்தர் தொழுகாமல் இருக்கிறாரு, பாவமான காரியங்களை ஹராமான காரியங்கள் ஈடுபடுறாரு, இதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாடியவர்களுக்கு மன்னிச்சிருவான், அவன் இரக்கம் உள்ளவன். ஆனால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, பிற மக்களுடைய விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை திட்டுறது சம்மந்தம் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு நோய்வினை கொடுக்கறது, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நோய்வினை கொடுக்கறது, அதே மாதிரியே பங்காளி சொத்துகள் வாரிசுதாரர்கள் பல பேர் இருக்கும் பொழுது வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் சொத்துக்களை பிரித்து கொள்ளாம தனக்கு என்ன செய்து அதிக பங்குகளை எடுத்துக்கொள்றது, இது போன்ற ஹுக்கூக்குல் இபாத் அடியாருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாராவது தவறிழைத்திருந்தால் அதை அவங்ககிட்ட போய் தான் என்ன செய்யணும், சரி செஞ்சுக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மன்னிக்கக்கூடிய இந்த பாவங்கள் இருக்கிறதே, அவனுக்கு செஞ்ச காரியங்கள். அல்லாஹ் தொழுகை ஏவி இருக்கிறான், தொழுகாம இருக்கிறாரு, மற்ற தீய காரியங்களை செய்கிறாரு, வணக்க வழிபாடுகள் இல்லை, அல்லாஹ்வுக்கு புறம்பான காரியங்களை செய்கிறார், இதை அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என் மீது ஆதரவு வைத்து விட்டால் நான் மன்னித்து விடுவேன். இப்போ இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய அந்த அன்பை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வயதானவர் வந்திருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி கேட்கிறார், நான் எனக்கும் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். ஒரு தடவை சொல்ல 3 தடவை சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் நிச்சயமாக. இப்படி சொன்னதுக்கு பிறகு கூட அந்த வயதானவர் கேட்டாங்க, மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் வெளியில் சொல்ல முடியாத அற்பமான பாவம் எல்லாம் இருக்கிறதே, அதையும் கூடவா அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று கேட்கிறார். கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம ரொம்ப கவனிக்கணும். சில பாவம் இருக்குது, நம்ம வெளியில சொல்லிடலாம், வெளியில தெரிஞ்சா கூட அவ்வளவு அவமானமோ அசிங்கமோ இருக்காது. சில பாவங்கள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, அந்த கரைகள். குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன், யாரும் சொல்ல முடியாது,
நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா ஹதீஸுக்கு மாற்றம். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு இழைக்கக்கூடியவர்கள். யாரு சிறந்தவர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து தவறிலிருந்து மாறி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள். சில பாவங்கள் இருக்கு, உண்மையிலே நான் வெளியில் சொல்ல முடியாத பாவத்தை நினைச்சு நம்ம வருந்தணும். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எவ்வளவு பெரிய அசிங்கமா போயிடும். வந்த முதியவர் கேட்கிறார், யார சூழல்லாம் நான் வெளியில் சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடிய அற்பமான பாவங்கள் எல்லாம் இருக்கிறதே, அதையும் கூடவா அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வெளியில் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய அற்பமான அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மத் செய்யக்கூடியவன். ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அனுதினமும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு மனுஷன் பெரிய வணக்கசாலியா ஆகணும் அப்படின்னா, ஒருத்தர் நினைக்கிறார் நான் நல்லவன் ஆகணும், நல்ல வணக்கம் புரியணும், அமல் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் என்னன்னா, இத்தகில் மஹாரிம, பாவங்களை விடு. தக்குன் அஅபுதுன் நாஸ், பாவங்களை எப்போது விடுகிறாயோ நீ தான் உலகத்திலே ஆகப்பெரிய வணக்கசாலி, ஆகப்பெரிய ஆபீத் ஆகணுமா? பாவத்தை விடு. தஹஜ்ஜத் தொழுகிறது லேசு, அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது கஷ்டம். குர்ஆனை ஓதுறது லேசு, கொடுக்கல் வாங்கல நேர்மையா இருக்கிறது சிரமம். முதல்ல அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்யணும். தஹஜ்ஜத் தொழுகலைங்கிறத கவலைப்படுறதை விட, நான் என் வாழ்க்கையில் அந்நிய பெண்களை பார்க்கவே மாட்டேன் ஏறெடுத்து. இதை நம்ம செஞ்சோம்னா என்ன செஞ்சிடும்? நம்ம தான் ஆகப்பெரிய வணக்கசாலி. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகில் மஹாரி. முதல்ல நம்ம எதை தெரியுமா யோசிக்கணும்? எல்லாமே அல்லாஹ்வுடைய கதிர் தான், அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்குது. முதல்ல நமக்கு அதிகமான சிரமங்கள் இருந்தா முதல்ல நம்ம யோசிக்கணும், நம்ம என்ன பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல அதை கைவிடணும். அதில் கைவிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியா வந்துடும். நம்ம என்ன செய்யறோம்? தீர்வை நோக்கி போறோம் என்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு பாவத்தின் பக்கம் தான் போகிறோமே தவிர நம்முடைய செய்த பாவத்தை சிந்திப்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த பெரியவர்கிட்ட அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். 3 முறை சொன்னாங்க. உடனே அதை கேட்டு விட்டு அந்த முதியவர் அப்படியே அழுது கொண்டு சென்றார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே சென்றார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க, ஆனா அவருடைய அல்லாஹ் அக்பர்ங்க சப்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்பேற்பட்ட இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்ம செய்யக்கூடிய தப்புலாம் பிடிக்க நாடிட்டானா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா தரக்க அலா லஹ்ரிஹா மின் தாப்பா, இந்த உலகத்தில் ஒரு புட்பூண்டு கூட இருக்காது. இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், பாவ மூட்டைகள் அல்லாஹ் கவனிச்சு பிடிக்கணும்னு நாடிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துல புட்பூண்டே இருக்காது. அந்த அளவுக்கு அழிச்சு ஒழிக்கணும், அவ்வளவு பாவம் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, அப்படிலாம் செய்யறது இல்லை. இரக்கம் உள்ளவன், ரஹ்மத் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரஹ்மத் அப்படிங்கிறத 100 பங்காக்கி 99 பங்கை அவன் தன்னகத்தே வச்சுக்கிறான். ஒரே ஒரு பங்கை தான் இந்த உலகத்துல என்ன செய்யறான்? கொடுத்துருக்கிறான் எல்லாருக்கும். ஒரு தாய் தன் பிள்ளை மீது செலுத்தக்கூடிய அந்த அன்பு பரிவு, ஒரு விலங்கு தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு பாசம், ஒரு கோழி தன்னுடைய குஞ்சின் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு பாசம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரத்துவம், எல்லோரும் மீதும் காட்டக்கூடிய அன்பு, கணவன் மனைவி மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு, ரஹ்மத், இது எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஒரு ரஹ்மத்துல இந்த உலகத்துக்கு வழங்கி இருக்கிறான். பாக்கி 99 ரஹ்மத்தை அல்லாஹ் தன்னகத்தே வைத்திருக்கிறான். அந்த 99 ரஹ்மத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அதனால தான் என்ன செஞ்சிருக்க, நம்மளெல்லாம் விட்டு வச்சிருக்கிறான். அந்த ரஹ்மத்தை தான் இந்த ரமலான்ல என்ன செஞ்சிருக்கிறான்? நிறைய கொடுத்துருக்கிறான். அது 10 நாள் நிறைய இருக்குது. பல ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஹுனைனுடைய போர், கைதிகள் எல்லாம் ஒரு மைதானத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்ட கைதிகள். ஹுனைனுடைய போர் முடிந்ததற்கு பிறகு கைதிகள் எல்லாம் ஒரு மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட ஆண்கள் இருக்கிறார்கள், கைது செய்யப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள், தாய் இருக்கிறது, தாயை பிரிந்த குழந்தைகள் தனியாக கிடக்கிறது.
இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காணவில்லை. குழந்தை எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி செல்கிறார். ஒவ்வொரு குழந்தையா எடுத்து தூக்க வேண்டியது, தன்னுடைய மார்பகத்தில் பால் கொடுப்பதற்காக கொண்டு வர வேண்டியது, தன்னுடைய பிள்ளை இல்லை என்று தெரிந்தவுடன் அப்படியே வச்சிட வேண்டியது. இப்படியாக அந்த தாய் தன்னுடைய குழந்தையை துளாவிக் கொண்டே போகிறாள். பைத்தியம் பிடித்தவரை போல் துளாவுகிறாள். எங்கேயும் பிள்ளை கிடைக்கல. இந்த நிகழ்வை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, அந்த தாயை பாருங்க. அப்படியே கொஞ்சம் தேடிட்டு போறாங்க. அந்த தாய் கடைசியாக சஹாபாக்களுடைய கூடாரத்திலே அந்த குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய குழந்தை தான் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த தாய் அப்படியே அந்த குழந்தையை உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அந்த குழந்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு செல்வார் பால் கொடுப்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயை பார்த்து விட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த தாய் இந்த குழந்தையை நரகத்தில் தூக்கி போடுவாளா, அதாவது தெருப்பிலே தூக்கி போடுவாளா என்று கேட்பார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி போடுவாள் இந்த தாய்? கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் தேடி இருக்கிறாள், பைத்தியம் பிடித்தவளை போல் தேடி இருக்கிறாள், எப்படி இவளை தூக்கி நெருப்புல கொண்டு போய் போடுவார் என்று சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த தாயை விட 70 மடங்கு கிருபை உள்ளவன் அடியார்கள் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, அவன் எப்படி அடியார்களை நரகத்துல கொண்டு போய் போடுவான்? கண்டிப்பா போட மாட்டான். அப்பேற்பட்ட ரஹமத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. நம்ம என்ன செய்யணும்? அந்த ரஹமத்தை பெறக்கூடிய வழிகளை நம்ம ஏற்படுத்தணும். காலங்கள் கழிஞ்சு கொண்டே போகுது, எல்லாருக்கும் வயசாகி கொண்டே போகுது, மௌத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அமல்கள் அப்புறம் செய்யலாம்னு. அமல்களை அப்புறம் செய்யலாம்னு நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நம்ம பக்கத்துல ஷைத்தான் தான் சொல்றான்னு நினைச்சுக்கிறோங்க. வேற யாருமே சொல்லல. குர்ஆனை இப்போ ஓதுவோமா அப்புறம் ஓது, தொழுவோமா அப்புறம் தொழுகு, தஹஜ்ஜுத் நாளைக்கு தொழுகு, இந்த மாதிரி ஏதாவது நாளை அப்புறம் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அதை யாருமே சொல்லல. நீங்க தெளிவா விளங்கிக்கிறனும், அதை ஷைத்தான் தான் சொல்றான். ஷைத்தான் தான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறான். அவனுக்கு செய்ய வேணாம்னு சொல்லி கொடுக்க மாட்டான், அப்புறம் செய்யின்னு சொல்லுவான். ஆகையினால அமல்களை என்ன செய்ய ஆர்வப்படுங்க. ரமலானுடைய மாதம் தொழுகையுடைய விஷயத்துல இந்த நாட்களில் தொழக்கூடிய தொழுகைக்கு நிறைய மதிப்பு இருக்கிறது. சாதாரண ஃபர்ல தொழுதோம்னா 70 ஃபர்லுடைய நன்மை கிடைக்கிறது. சாதாரண நஃபீல தொழுதா ஒரு ஃபர்லுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறது. நிறைய திக்ருகளை செய்யுங்க, குர்ஆனை ஓதுங்க. தராவி தொழுகையில் என்ன செய்யுங்க, கவனம் செலுத்தி அதில் என்ன செய்யுங்க, குர்ஆனை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது போல நிறைய விஷயங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் செஞ்சு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும். அதற்குரிய வழிமுறை நம்ம தேடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த உலகத்தில் யார் பிறருக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு தான் இரக்கம் காட்டுவான் என்று சொல்வார்கள். ஆகையினால யாரெல்லாம் வசதி இல்லாமல் இருக்கிறாங்களோ, சிரமத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்களே நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, கவனிச்சுக்கிறீங்க. சில பேர் கேட்க மாட்டாங்க, சிரமமா இருக்குன்னு. நீங்க தேடி அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க. இந்த உலகங்கிறது ரொம்ப அற்பமானது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த உலகத்தோடு அழிஞ்சிரும். நம்ம இறந்து போயிட்டோம்னு எல்லாமே விட்டுட்டு போயிடுவோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நாளைக்கு மறுமையில நன்மைகளாக இருக்கும். ஆக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.